Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா வீட்லயே செய்றது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கல்யாணத்துல எல்லாம் வந்து இந்த போன்விட்டா கேக் இல்லனா மைதா பர்ஃபின்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்போ அது எப்படி வீட்ல நம்ம குயிக்கா பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழ தெரியற ரெட் கலர்ல இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் ஆகாம இருக்கும். இப்போ வாங்க இது வந்து இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா மைதா தேவை. 1 கப் மைதா. நீங்க வந்து கப் உங்களுக்கு கணக்கு புரியலனா 1 டம்ளர் மைதா எடுத்துக்கோங்க. அதே டம்ளர் அளவுக்கு ஈக்குவலா சுகர் எடுத்துக்கோங்க. சில பேர் 3/4 டம்ளர் போடுறாங்க, பட் ரொம்ப இனிப்பு கம்மியா இருக்கும். ஈக்குவலா 1 போடுங்க. இல்ல கொஞ்சம் இனிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்க ஒரு 1/4 கப் கூட போட்டுக்கோங்க. இனிப்பு வேணும்னா இப்போ 1க்கு 1.5 கூட போடலாம், 1.25 கூட போடலாம். நான் 1க்கு 1 தான் போட்டிருக்கேன். நான் வந்து 1 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிங்க் கலர், இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கலர் சேர்த்துக்கலாம். இதை வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் வறுத்து கூட சேர்க்கலாம். அது ஆப்ஷன் தான். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நெய், அப்புறம் வெனிலா எசன்ஸ், அவ்வளோதாங்க தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மைதாவை வந்து நம்ம நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதை நம்ம பண்ணலாம். இப்போ இந்த நெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மைதாவை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு கெட்டியான பதம் மாதிரி இருக்கும். பட் நேரம் ஆக ஆக நல்லா உங்களுக்கு வந்து இப்படி மாவு நம்ம அப்படி நுரப்பொங்க இருக்கும். அந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரும். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து நல்லா ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசனை வரும். ஸோ இனிப்பு மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இனிப்பு கூட குறைச்ச போட்டுக்கோங்க. நான் வந்து 1க்கு 1 தான் போட்டிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா அப்படியே கரைஞ்சி எல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு. பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுபடணும். உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரோஸ்ட் பண்ண ஒரு வாசனை வரும். அந்த பதம் வந்தோன்னா நீங்கள் இதை அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னொரு 3 to 4 மினிட்ஸ். ஆனால் நல்லா மீடியமில் வச்சே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹையில் வச்சிடாதீங்க. மீடியமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த பதம் வந்து வாசனை வந்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் பண்ணலாம். 1 கப் சுகருக்கு நான் 1/2 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இன்னும் சுகர் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சுகரை குறைச்சிக்கலாம். கூட வேணுங்க கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இது நல்லா கரைஞ்சி வந்தோடனே இதில் நம்ம வந்து வெனிலா எசன்ஸும் நம்மளுக்கு வேணுங்கிற கலரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் அப்படி தொட்டு நீங்கள் 2 விரலுக்கு நடுவில் வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த கம்பி பதம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் 1லேருந்து 2 ட்ராப் அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும் போதும்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெனிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது வெனிலா ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா கரையும் போது இதிலே ஊற்றிடலாம். ரொம்ப போட்டாலும் உங்களுக்கு கசக்கும் இந்த வெனிலா ஃப்ளேவர். ஸோ இதிலே நான் இப்போ வந்து கலரும் சேர்த்துடுறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். ரொம்ப கொஞ்சமான கலர் தான். உங்களுக்கு வேணான்றவங்க நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. நான் வந்து ஒரு பிங்க் கலர் வர மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணுன்றதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். அது வந்துடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை தொட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இது இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாகு முருகிரும். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பர்ஃபி மாதிரி வரும். அரை கம்பி பதம் வந்துச்சுனாலும் உங்களுக்கு உடஞ்சிரும். 2 கம்பி பதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த மிக்சரை நான் இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த மிக்சரை இதில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா திரண்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் ஊற்றிடலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் நல்லா செட் பண்ண விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு அவசரத்துக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு இதில் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதில் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து அப்படி ஒரு டைட்டான இது தெரியுது. ஸோ இது நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா செட் ஆகிட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கலர் கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து கலரை அழகாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.